Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. இந்த purgatory அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இட் இஸ் அ நவுன் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெயர்ச்சொல். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பாவங்களை எரிப்பது. இப்போ நம்ம கூட சொல்லுவோம், நாமாவளியை சொல்லு, நாமத்தை சொல்லு, யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லு, ஓம் ஹாம் ஹோம் சிவாய நம அப்படின்னு சொல்லு, இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உன்னுடைய கர்மாக்கள் எரியும், எரிபடும். அப்படின்னா உனக்கு கர்மா இல்லாம நீங்க இங்க சுகமா இருக்கலாம், சுகமா செத்து போகலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டிலையும் சொல்றாங்க. ரோமன் கேத்தலிக்ல நீங்க செத்து போன பிறகு ஹெல்லுக்கு போயிட்டு கொஞ்சம் உண்டு அனுபவிச்சுட்டு சொச்சமுள்ள உங்களுடைய கர்மாக்களை நீங்க அங்க எரிக்கலாம். அப்படி எரிச்ச பிறகு நீங்க ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பர்கேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பர்கேட்டரினா இன்னொரு மீனிங் என்னன்னா, தின்ற சோத்தை செரிப்பது. அப்ப நீங்க தின்ன ஆகாரத்தை நீங்க தானே செரிக்கணும். அதுபோல நீங்கள் செய்த பாவத்தை நீங்கள் தான் அதனை கொளுத்தி அழிக்க வேண்டும், எரிக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயத்துக்கு பர்கட்டரின்னு பேர். இது எல்லா மதங்களிலேயும் சொல்லப்பட்டது. ஸோ இதை மத ரீதியாகவும் அணுகலாம், நம்மளுடைய பதிவின்படி ஆங்கில ரீதியாகவும் அணுகலாம்.